அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, சொந்த மண்ணிலே வந்து அரசியல் பேச முடியாது. எல்லா இடத்துலயும் அரசியல் பேசுறது நம்முடைய ஊர். நீங்கள் அனைவரும் பார்த்து வளர்ந்த ஒரு மனிதன் நான். உங்கள் கண் முன்னால் வளர்ந்த ஒரு மனிதன் நான். இந்த மண்ணிலே நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லாம் பார்த்து நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று, அதன் பிறகு காவல்துறை பணிக்கு சென்று, அதன் பிறகு இப்ப அரசியல்ல கால் பதித்து உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பாகியமாக நான் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நான் கருதுகின்றேன். சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அதுவும் குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு இதற்கு முன்பே நாம் என் மண் என் மக்கள் யாத்திரையிலே வந்திருக்க வேண்டும். சில காரணங்களுக்காக தள்ளி போனதுங்க. கடைசியில இந்த நேரத்தில் இதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது நம்ம எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம். 100வது நாளாக கடைசியாக அது அரவக்குறிச்சிக்கே வந்து அமைஞ்சிருக்கு பாரு. என் மண் என் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்த யாத்திரை கிட்டத்தட்ட 5 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகம் முழுவதும் கடந்துங்க. மத்திய மண்டலம், கொங்கு மண்டலம், நடுப்பகுதி, நடுநாடு என்று சொல்வார்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகள் அதெல்லாம் முடிச்சுங்க. சென்னை பகுதியெல்லாம் முடித்து 234 தொகுதியில 225வது தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 6 நாட்கள்ல 234 தொகுதியும் கூட தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியினுடைய யாத்திரை ஒரு தொகுதிக்கு சென்று 234 தொகுதிக்கும் சென்ற முதல் யாத்திரை இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை. இந்திய அரசியல்ல கூட யாருமே எல்லா தொகுதிக்கு போனது இல்லைங்கய்யா. பட்டி தொட்டி எல்லாம் இந்த யாத்திரையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். நகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாய பெருமக்களுடைய கடின உழைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாமானிய மக்களுடைய நேர்மையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி 225வது தொகுதியை தாண்டும் பொழுது நம்மால் உறுதியாக சொல்ல முடியும், தமிழக மக்கள் அரசியலிலே ஒரு நேர்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உறுதியாக 225வது தொகுதியிலே நம்மால் சொல்ல முடியும். சகோதர சகோதரி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த யாத்திரையின் மீது இருக்கிறது. இது ஆரம்பித்த பொழுது ஒரு கட்சியினுடைய யாத்திரையாக, அண்ணாமலை என்கின்ற தனி மனிதனுடைய யாத்திரையாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 225 தொகுதிகளை தாண்டி நாம் நிற்கும் பொழுது இந்த யாத்திரை மக்கள் இயக்கமாக, ஒரு மனிதனும் கூட தன்னுடைய கனவை இந்த யாத்திரையின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெரியோர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லோரும் நேரம் கொடுத்து தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரைக்கு வர்றாங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பேச போறாங்க? தற்காலிக அரசியல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 மாத ஆட்சி காலத்தை உங்கள் முன்னால் தோலுரித்து ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் ஐயா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு கால சாதனையை ஒரு பக்கம் வைக்கிறோம். உங்களிடம் இரண்டையும் வைத்துவிட்டு அன்பான வேண்டுகோள் ஒன்றை வைக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு தேவை என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஐயா, 8.5 கோடி மக்களுக்கும் தெரியும், அரவக்குறிச்சி மக்களுக்கும் தெரியும், பட்டி தொட்டி கிராமம் நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பது நமக்கு தெரியும் ஐயா. ஆனா மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்வதை விட நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அவர் 400 எம்பிக்களை தாண்டி வர வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து நம்முடைய 39 எம்பிக்களும் கூட பாரதிய ஜனதா கட்சி, தாமரை சின்னம், தேசிய ஜனநாயக கூட்டணி, இதிலிருந்து 39 எம்பிக்களும் வர வேண்டும். ஐயா, அரசியல் என்னவெல்லாம் தப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம அரவக்குறிச்சி தொகுதியில் இருந்தாங்க ஐயா ஆரம்பிச்சோம். இந்த தொகுதியில் இருந்துதான் அரசியல் என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ இங்கிருந்து ஆரம்பித்தது. ஒரு பக்கம் ஐயா கந்தசாமி அவர்களை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே அரசியல்ல நேர்மையாக வாழ்ந்த மனிதர்கள் ஒரு பக்கம், வடிவேலு ஐயா மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை போன்ற ஒரு பக்கம், சேலஞ்சர் துரை ஐயா மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவரை போன்றவர்கள் ஒரு பக்கம், மேடையின் மீது நம்முடைய காங்கியம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேசன் அக்கா நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை போன்றவர்கள் ஒரு பக்கம், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவனாக பக்கத்தில் நின்று பாருங்க, 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர், 26 வயதிலே வெட்டினரி டாக்டர்,
எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து நிச்சயமாக அரசியல் களத்திலே வர வேண்டும் என்று 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா எல்லாரும் வயதானவர்கள், பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அரசியல் நல்ல காலமாக இருந்த பொழுது பார்த்தவர்கள், அரசியல்ல நேர்மையை உணர்ந்தவர்கள். ஆனா எல்லோரும் இன்னைக்கு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடியின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே ஒரு தெளிந்த நீரோடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது. ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு. இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வருங்க. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் வளம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும். அப்படிப்பட்ட கட்சி 1984 பாராளுமன்றத்தில் வெறும் 2 எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. 303 எம்பிக்களோடு 2வது முறையாக பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியுங்க ஐயா, 400 தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி, கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இந்த யாத்திரை நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது. அரசியல்ல நேர்மையை கொண்டு வர முடியுமா? அரசியல்ல அந்த காலத்து நாணயத்தை பார்க்க முடியுமா? அரசியல்ல நல்ல மனிதர்கள் சேவை செய்வதற்காக வருவார்களா? அதையெல்லாம் இந்த யாத்திரை பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது. வருகின்ற 27ஆம் தேதி 234வது தொகுதியை நாம் முடிக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வருகின்றார். அந்த மனிதருக்கு எவ்வளவு வேலை இருந்த பொழுதும் கூட, நான் இடையிலே 2 முறை பிரதமர் அவர்களை அழைத்த பொழுதும் கூட பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன ஆச்சுனாலும் 234 தொகுதியும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். அது மழை வந்தாலும் சரி, புயல் இருந்தாலும் சரி, உன்னுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 234வது தொகுதி நீ முடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தால் எந்த பணி இருந்தாலும் கூட விட்டு விட்டு அந்த நேரத்திலே வந்து நிற்பேன் என்று உலகம் போற்றக்கூடிய உத்தமர் தலைவர் அவர்கள் வாக்கு கொடுத்தார். சொன்ன மாதிரிங்க ஐயா, 234வது தொகுதி கடைசி தொகுதிக்கு வந்து நிற்க போகின்றார். எவ்வளவு பெரிய மனிதர்! அவருடைய நேரம் எங்கேயெல்லாம் தேவைப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு பாரத பிரதமரை எல்லா மாநிலத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனா நம்முடைய யாத்திரையை மதித்து இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் பிரதமர் நினைக்கிறாருங்க, தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது பிரதமருடைய எதிர்பார்ப்பு. இந்த அரசியல் இருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும். ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, தனி மனிதனை போற்றி போற்றி கடவுளாக உயர்த்தி சாமானிய மக்கள் எல்லாம் அரசியல் இருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து, ஏன் கரூரை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பாருங்க, 280 நாட்களை தாண்டி ஒரு மனிதர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார். 280 நாட்களை தாண்டி 260 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் மூலமானாச்சு பெயில் கிடைக்குமா? அவருடைய தம்பி 280 நாட்களாக அப்ஸ்காண்டிங். ஒரு சாதாரண பிக் பாக்கெட் திருடனை நம்முடைய காவல்துறை 24 மணி நேரத்தில் பிடிச்சு வந்துருவாங்க. ஆனா 280 நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா, அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை. எல்லாம் மாத்தணுங்க ஐயா, எல்லாம் மாத்தணும். நல்லவர்கள் எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் வந்தாங்க. எனக்கு குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை பாருங்க, 224 தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உண்மையாலுமே எனக்கு கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்குன்னு அரவக்குறிச்சி தொகுதிங்க ஐயா. தண்ணி இல்லை, விவசாயம் செய்ய முடியாது, வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். 2,05,000, அடுத்த தேர்தல் நடக்கும் போது 1,99,000. ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்லுகின்றாங்க. இன்னைக்கு நாகாலாந்துக்கு போங்க, அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரங்க சொல்லுவாங்க. அசாமுக்கு போங்க இருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்திருக்கின்றேன், சண்டிகர்ல பார்த்திருக்கிறேன். உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயம் முடியல. எல்லா ஊருக்கும் அங்கிருந்த கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுது போல் அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம், ஒரு முறை கரூர்ல நிக்கலாம், ஒரு முறை இங்க நிக்கலாம், ஒரு முறை அங்க நிக்கலாம், மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறது. எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல்
தமிழகத்தில் 225 தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, நீர் மேலாண்மை கிடையாது. 3 நதிகள் பக்கத்துல ஓடுனா கூடங்க ஐயா வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் மாத்தணுங்க ஐயா. அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன். காரணம், ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிக்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்தோம். ஆனால் நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இங்க ஒரு ஓட்டை சேர்த்துறாங்க ஐயா, ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவராக அரவக்குறிச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கின்றார், வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார், நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. 100வது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே 100வது நாளாக 225வது தொகுதியாக 100வது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும். ஐயா, இந்த சூழலை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த சூழல் திரும்ப கிடைக்காது. மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார். அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் 76% ஐயா. உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு 76% ஆதரவு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். குடும்பம் கிடையாது, யாரும் இல்லை, வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா, இந்தியால அரசாங்கம் என்றால், கட்சிகள் என்றால் ஊழல். கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு. எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரியில 11 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கின்றார். அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கின்றார். இந்தியால ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாதுங்க ஐயா. அதிலே மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சரவையில் 75 அமைச்சர்கள் இருக்கின்றார். 76 பேரும் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள், மக்களுடைய வரிப்பணத்தை ₹1 சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு கரூரை பாருங்க, கரூர் வளரணும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும், குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வரவேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பக்கம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். நேற்று முந்தானேத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன். 8,23,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். உங்க குழந்தை வந்து பேரனுக்கு பேர வந்துருவான். 86 ஆண்டுகள் வேண்டும். 8,23,000 கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்க ஐயா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளை அடிக்கணும், கடன் வாங்குவதே கமிஷன் அடி. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5 லட்சம் கோடியில கடன் இருந்ததை 8,23,000 கோடி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடை. 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் ஐயா, இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், உறுதியாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பனைமர சமங்க ஐயா. 2 குழந்தை ஒரு வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பனைமரம் இருந்து அந்த வருமானம் அந்த 10 பனைமரம் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு பனைமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் TR பாலுவோ ஜெகத் ரட்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது.
44% கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வருது. கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலான்னு சொன்னாங்க. ஏதோ 1 லிட்டர் கல்லு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்களானே, 120 ரூபாய். அதுலயும் பாருங்க, அடுத்தது பாருங்க. நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு கல்லுக்கடையை திறந்து விடுங்கன்னா, அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுகவினுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனைமரத்துல கல்ல கட்டி 1 லிட்டர் 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தென்னங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறான், தென்னை மரத்துல கல்லு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா, உறுதியாக இருக்கின்றோம், கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, எல்லா இடத்திலும் இந்த யாத்திரை நடக்கும் பொழுது மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கை மட்டும் தூக்கணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லை என்று சொல்பவர்கள் மட்டும் கை தூக்கணும். இதுவரைக்கும் என் குடும்பத்துக்குள்ள அரசு வேலை வரல. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அரசு வேலைக்கு வரும் பொழுது எந்த குடும்பத்தில் இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லையோ அரசு வேலை முதல்ல அந்த குடும்பத்திற்கு எட்டி பார்க்கும். முதல் ரைட் உங்களுக்கு. அதுக்கு படிச்சிருக்கணும், உங்க குழந்தை ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். எத்தனையோ குழந்தைகள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை இல்லை. ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குரூப் 4, 3, 2, 1 டிஎன்பிஎஸ்சி இருக்கு. அதிலே ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து இதுவரை இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முதல் தலைமுறை அந்த குடும்பத்திலிருந்து அரசு வேலை யாருக்கு வேண்டுமோ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதில் தயாராக இருக்கின்றோம். ஐயா, எனக்கு கல்வி, என்னை போன்ற மனிதர்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நல்ல ஒரு தந்தை தாய் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக குறிக்கோளோடு இருந்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும். அதன் மூலமாக அவர்களையும் வருத்தி கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை எந்த விதத்திலும் கூட குறையில்லாமல் கொடுத்தார். அதற்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கே வரும்பொழுது நம்முடைய கனிபாய் கடையை தாண்டி வந்தேன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர் கனிபாய் அண்ணன் இருக்கிறான். நான் பல இடத்துல பலமுறை ஐயா சொல்லுவேன், கனிபாய்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறேன்னா 40% பங்கு உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு. ஒரு முறை கனிபாய் கேட்டார், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கடை இருக்கு, ஏங்கன்னு கேட்டார். அப்ப கனிபாய்கிட்ட சொன்ன, இல்லண்ணே, நான் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கு ஒரு இந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் தேவைப்படும். திருச்சியிலிருந்து அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி கரூருக்கு வரும். அதை கரெக்டா கனிபாய் கரூர்ல போன் பண்ணி ஒரு பஸ்ல போட சொல்லுவார். அந்த பஸ் கரெக்டா இந்த பக்கம் எல்லமேட்ல வரும். இங்க சின்ன தரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கனிபாய் அந்த பேப்பர் எடுத்து அதை இங்கிருந்து எங்க ஊருக்கு வர ஒரு சின்ன மினி பஸ்ல போட்டு விட்டுருவார். ஒருவேளை அன்னைக்கு பேப்பர் தவறி போனா யாராச்சும் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பேப்பர் படிப்பதற்கு நான் எவ்வளவு இந்த ஊர்ல கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியுங்க ஐயா. திருச்சியிலிருந்து வரக்கூடிய பேப்பர் 3 பஸ் மாறி வரும். எங்க இருக்கக்கூடிய கனிபாய் ஒரு நாளும் கூட அந்த பேப்பர் மிஸ் ஆகாம போடுவாருங்க ஐயா. என் தந்தையும் கனிபாயும் ஒரு காரணம். ஒரு நாளும் ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வருவது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஐயா. ஒரு நாள் தவறில்லாம வந்து சேரும், என்ன பிரச்சனையாக இருந்தா. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை. தரமான கல்வி என்பது எட்டாக்கணி. கான்வென்ட் ஸ்கூல் 1.5 லட்சம் 2 லட்சம், சென்னைக்கு வாங்க 5 லட்சம் எல்கேஜிக்கு ஃபீஸ் கொடுக்கிறோம், 5 லட்சம். அதனால்தான் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை ஒரு மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம். 2 நவோதயா பள்ளி, 2 நவோதயா பள்ளிகளுக்கும் தமிழகத்தில் அதை காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைப்போம். காமராஜர் பள்ளி, அந்த 2 பள்ளி. எப்படி ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைப்போம். தெரியலீங்க, பட்டிக்காட்டுக்கு அது வர்றதில்லை. இன்னைக்கு ஏன் பட்டிக்காட்டுல இருந்து நம்முடைய சொந்தங்கள்லாம் நகரத்தை நோக்கி போறாங்க? நகரத்துல போய் தங்கிக்கலாம், அங்க நல்ல ஸ்கூல் இருக்கு, அங்க போய் ஒரு தொழில் பார்த்துக்கலாம். எல்லாம் கிராமத்தை விட்டு அப்படித்தாங்க போறோம். கிராமத்துல எனக்கு பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. 2 ஆடு மாடு, 2 மாடு, பெரியவங்க 2 பேர் தான் உள்ளூருக்குள்ள இருக்கிறாங்க. அதை எல்லாம் உடைப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுக்கு நான் எல்லாம் சொல்றேன் ஐயா, எங்களை பொறுத்தவரை ஒரு திட்டம் இருக்கு. ஏதோ அண்ணாமலை வந்தாரு, தலைவர்கள் வந்தாங்க, மைக் எடுத்தாங்க, வாய்க்கு வந்ததை பேசினாங்க, கிளம்புனாங்க என்பது இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிந்தனையோடு டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டும், கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும். நம்ம யாரையும் குடிக்காதீங்கன்னு யாரையும் சொல்லுங்க. ஜனநாயக நாட்டுல
ஒரு மனிதனுடைய வாயை பொத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்க, கள்ளுக்கடை இருக்கு, நாங்கள் திறந்து வைக்கின்றோம், அதை பார்த்துக்கங்கன்னு தான் எங்களால சொல்ல முடியுங்க ஐயா. அதே நேரத்தில் தரமான கல்வியை கிராமத்தை நோக்கி கொண்டு வருகின்றோம் என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் ஒரு கிராமம் மட்டும் என்ன பாவம் செய்தது? 3 நதிகள் அந்த கிராமத்துக்குள்ள போய் கூட நீர் மேலாண்மை இல்லாம அந்த கிராமம் என்னங்க பாவம் செஞ்சுச்சு? எல்லா கிராமத்துக்கும் பட்ஜெட்ல முதல் பட்ஜெட்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கக்கூடிய தன்மை பாரதிய ஜனதா கட்சி. எதுக்கு இதை நான் சொல்றேன் ஐயா? இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா கமிஷன் எங்கேயும் அடிக்க முடியாது. திமுக பட்ஜெட் பாத்தீங்கன்னா அடையார் நதியை சுத்தம் செய்வோம் 1500 கோடி. இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம், போன ஆண்டு பட்ஜெட்டிலும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம். போன ஆண்டு 1500 கோடி, இந்த ஆண்டு 1500 கோடி. அப்ப 3000 கோடிக்கு என்னையா சுத்தம் பண்ணீங்க? இது கூவம் நதி. அப்பா காலத்துல கூவம் நதியை சுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு பையன் காலத்துல கூவம்னு பேர் சொன்னா மக்கள் சிரிச்சிருவாங்க. இன்னைக்கு அடையார் நதியை சுத்தப்படுத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்ஜெட்டை பாருங்க, கமிஷன் போடுவதற்காகவே அந்த பட்ஜெட் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் மனித வளர்ச்சி வர வேண்டும் என்றால் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், சுகாதாரத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காவல்துறை, காவல்துறை மாதிரி ஒரு கொடுமையான துறை எங்கேயுமே இல்லைங்க ஐயா. 16 மணி நேரம் 17 மணி நேரம் அவர்கள் வேலை. இதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, காவல்துறைக்கு உண்மையாலும் நேர்மையாக அவங்க பக்கம் நிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனா காவல்துறை யாரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தான். சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாங்க, எங்கேயோ கொடியேத்தினாங்க. அது ஒரு நல்ல ஒரு புதுக்கோட்டையில ஒரு அம்மா நல்ல ஜோக் சொன்னாங்க. அண்ணே, வீட்டுல 100 பவுன் காணாம போயிருச்சுனே, காவல்துறைக்கு போன் பண்ணி பார்த்தேன் ஒருத்தரும் வரல. அண்ணே, பாரதிய ஜனதா கட்சி கொடியேத்துறாங்கன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்தாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க. ஐயா, அது போன்ற இன்னைக்கு வளர்கின்ற கட்சியின் மீது ஒரு வன்மம் ஆட்சியாளர்களுக்கு. காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள், எங்களுக்கு போட்டியோ பொறாமையோ இல்லைங்க. காவல்துறையை எப்படி மறுசீரமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த சம்பளத்தில் ஒரு குடும்பம் நடத்தவே முடியாது. தெலுங்கானா காவல்துறையை பாருங்க, தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை பாருங்க, சம்பளத்தை ஒப்பிட்டு பாருங்க. அதனால்தான் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது காவல்துறையினுடைய சம்பளம் இரட்டிப்பு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கின்றோம். சம்பளம் கொடுங்க, நேர்மையா இருங்க, பண்பாருங்க, பொதுமக்கள்கிட்ட டைட்டா பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, மென்மையா பேசுங்க. என்ன வேணுமோ ஆட்சிகளை செய்து கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யாதீங்க. இதை 225 தொகுதியிலிங்க ஐயா எல்லா இடத்திலும் இதை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம். கல்வியை பத்தி, சுகாதாரத்தை பத்தி, காவல்துறையை பத்தி, நீர் மேலாண்மையை பத்தி, விவசாயத்தை பத்தி, சாராயத்தை பத்தி, கள்ளுக்கடைகளை பற்றி. அதனால இந்த யாத்திரையை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு விதத்தில், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி 2026 நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த யாத்திரையிலே உங்களுக்கு நாங்கள் கோடிட்டு காட்டிருக்கக்கூடிய பேச்சுக்களே ஒரு சாட்சிங்க ஐயா. இப்படித்தான் நம்ம ஆட்சி இருக்கும். நம்ம ஆட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. திமுக தேர்தல் அறிக்கையை பாருங்க, 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3,50,000 பேருக்கு அரசு வேலை. 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை. ஐயா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடத்தி 14 மாசம் ஆகுது, ரிசல்ட் வரல. குரூப் 2 குரூப் 2A ரிசல்ட் வரல. குரூப் 3 ரிசல்ட் வரல. குரூப் 4 மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. டூரிஸ்ட் எக்ஸாம் நடத்தி இருக்கிறாங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 6 பரீட்சை நடத்தி இருக்கின்றார். 5 ஆண்டுகளுக்கு நீங்க 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா 33 மாதத்திற்கு 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்திருக்கக்கூடிய அரசு வேலைகள் வெறும் 10,600. 10,600 எங்க இருக்குதுங்க? 3,50,000 எங்க இருக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு மெம்பர் இல்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் இல்ல, யாரும் இல்லை. எல்லாம் சொந்தக்காரங்க, கூட இருந்தவங்க. இவங்களே நீங்க கவர்னர் அனுப்பிச்சா எப்படி கவர்னர் கையெழுத்து போடுவார்? என்ன இளைஞர்கள் ஒரு பக்கம் படிப்புக்கேற்ற வேலையோ வேலைக்கேற்ற ஊதியமோ இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார். இதை மாத்தணுங்க ஐயா. கிராமப்புறத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு வந்து சேரக்கூடாது என்பதில் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெளிவா இருக்கிறார். ஐயா, தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரு மேலே கோபம் இல்லைங்க. 2 கட்சிகளும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே, உண்மையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும்.
இரண்டு கட்சிகளுக்கு முதல்ல இருந்த தலைவர்கள் மாதிரி இப்ப இல்லைங்க. இவர்கள் இருந்த பொழுது அந்தந்த கட்சிகளை எப்படி தலைவர்கள் புரட்சி தலைவர்களாக மாபெரும் இரும்பு மனிதர்களாக எப்படி இருந்தார்களோ இன்னைக்கு இல்லைங்கய்யா. இன்னைக்கெல்லாம் தனி மனிதன் துதிப்பாடக்கூடிய கட்சிகளாக மாறி இருக்கு. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவோடு அன்போடு 2024 ஐயா 2026 நடைபெற போகின்ற ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி 2024 தமிழகத்திலே வர வேண்டும். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது நம்முடைய ஊரில் இருந்து 39 எம்பிக்கள் அங்கே வந்திருக்க வேண்டும் ஐயா. அது நீங்க மனசு வைக்கணும். ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டுங்க ஐயா. 5 ஆண்டுகளுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு 4 ஓட்டு போடுறேன். பாராளுமன்றத்திற்கு ஒன்று, சட்டமன்றத்திற்கு ஒன்று, பஞ்சாயத்துக்கு ஒன்று, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒன்று, 4 ஓட்டு போடுறேன். யாராவது இங்க 20 ஆண்டுகளா ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா 16 ஓட்டு போட்டிருப்பீங்க. 30 ஆண்டுகளா ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா 24 ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த ஓட்டுனால ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கா? உங்களுடைய கைரேகம் தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம். அதனால் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பான வேண்டுகோள், ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு, மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாற்றத்தை நீங்க பார்க்கணும். அந்த 2024 இருந்து 26 வரைக்கும் நீங்க மாற்றத்தை பார்த்துட்டு 26 முடிவு செய்யுங்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியிலே அமர வைக்க வேண்டுமா என்கின்ற முடிவை நீங்க 2026 எடுங்க. ஆனால் அதற்கு நீங்கள் பதம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாக்கு உண்மையாலுமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும் என்றால் முதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய ஓட்டு போகணும். அந்த மாற்றத்தை நீங்க பார்க்கணும். இந்தியா முழுவதும் மாற்றத்தை பார்க்கணும். இங்கே சில எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க, டெல்லியில 2 நாட்கள் நம்முடைய செயற்குழு கூட்டத்துக்கு வந்தாங்க. நம்முடைய தலைவர்கள், கட்சியில் இணைந்த நம்முடைய புது சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டம். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சொன்னாங்க, அண்ணே நான் 30 வருஷம் வாழ்க்கை இழந்துட்டேன், நான் எப்பவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கணும் அப்படி. நான் கேட்டேன், ஏங்க ஐயா அப்படி சொல்றீங்க? அப்படி ஏங்க ஐயா, ஏங்கம்மா அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, பிரதமரும் நாங்களும் சமமாக ஒரே இடத்துல அமர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு பக்கத்துல பிரதமர் டீ சாப்பிடுறாரு, இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, திரும்பினீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க, இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தலைவர் இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள தொண்டனோ தலைவனோ என்கின்ற பாகுபாடு எங்கேயும் 2 நாட்கள் நாங்க பார்க்கல. அனைவரையும் சமமாக, அனைவரும் சமம். அந்த நேரத்தில் தலைவன், அந்த நேரத்தில் தொண்டன் என்கின்ற கோட்பாடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து உழைத்து இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்னிடம் சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சி. என்னை போன்ற சாமானிய மனிதனுங்க ஐயா, இந்த கிராமத்துல, இந்த ஊர்ல, விவசாய குடும்பத்துல பிறந்து எனக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு சமமாக அமர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி இந்த கட்சி கொடுத்திருக்குன்னா, ஒரு முதல் தலைமுறை விவசாய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இது இந்தியால எந்த கட்சி கொடுக்காதுங்க. எந்த கட்சி கொடுக்காது. அரசியல் 30 வருஷம் ஆச்சுங்களாங்க ஐயா. நம்ம அரசியலுக்கு 40 வருஷம் ஆச்சோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள்ல நம்முடைய வயசு தாங்க ஐயா குறைவு. 38 39 வயசுல நாம தான் இருக்கும். அவ்வளவு மரியாதை ஏன் கொடுக்கிறாங்கன்னா, முதல் தலைமுறை மனிதனுக்கும் அந்த மரியாதை இந்த கட்சியில் இருக்கு. யாராக இருந்தாலும் கூட சமமாக இந்த கட்சி நடத்தும். அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், சமுதாயத்தை மாற்ற வேண்டும், மாற்றத்தை உங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும். சமகாலத்துல ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட தாமதிக்காம இன்றே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும். இன்றைய இணை பெருமையா சொல்லுங்க. இந்த கட்சியில யாருக்கும் சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, யார் போட்டோவையும் பாக்கெட்டில் வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, யாரையுமே தானே தலைவர் என்கின்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலையாக இருந்தாலும் அண்ணாமலை என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்க. நரேந்திர மோடியாக இருந்தாலும் நரேந்திர மோடி என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்க. தைரியமாக மைக்கில மாநில தலைவர் நான் சொல்றேன். அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட அற்புதமான கட்சி இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. வழிநடத்தக்கூடிய அற்புதமான நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அரவக்குறிச்சியில 100வது நாளாக நடக்கக்கூடிய இந்த கடினமான யாத்திரை, இது ரொம்ப சுலபமான யாத்திரை இல்லைங்கய்யா. ரொம்ப என் வாழ்க்கையில எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு கடினமான ஒரு யாத்திரையை நான் பார்த்தது இல்லைங்கய்யா. மழை, வெயில், எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கணும், எல்லா தரப்பட்ட மக்களை பார்க்கணும், மிக பொறுமையாக இருக்கணும். சில இடத்துல மக்களே கோவப்பட்டாலும் கூட பொறுமை உங்களிடத்துல இருக்கணும். சில இடத்துல நேரமே போவோம், சில இடத்துல லேட்டா போவோங்க ஐயா. சில இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க.
ஒரு ஒரு ஊர்ல ஒருவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை. வந்தவங்க எல்லாம் பேசணும்னு நினைப்பாங்க, மனுவை கொடுக்க வேணும்னு நினைப்பாங்க, சரி செய்யணும்னு நினைப்பாங்க. இது ஒரு பக்கம் மிக மிக கடுமையான யாத்திரையாக இருந்தாலும் கூட அடிப்படையில் என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றியிருக்கக்கூடிய யாத்திரை. பொறுமை, சகிப்புத்தன்மை, மக்களுடைய இன்னும் ஆழமாக மக்களுடைய நேர்மையை பார்ப்பதற்கு, ஒரு ஏழை மனிதனுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை, தனி மனிதனாக ஒரு மனிதன் அந்த யாத்திரையில வந்து அவன் கட்டக்கூடிய வரிக்கு நேர்மையாக திருப்பி அரசு தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நேர்மை, ஒரு குழந்தையை கூட்டி வந்து நாளை நீ வளரும் பொழுது எப்படிப்பட்ட அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று தூரத்தில் இருந்து காட்டக்கூடிய பெற்றோர், இரவு 11 மணி ஆனாலும் கூட தைரியமாக ஒரு குடும்ப பெண் ரோட்டோரத்தில் வந்து இந்த யாத்திரையில பங்கெடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை, எல்லாவற்றையும் தாண்டி இளைஞர்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரே சக்தி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நம்பி வந்திருக்கக்கூடிய யாத்திரை. அதை 225 தொகுதிகளும் வேறு வேறு தொகுதிகள் ஐயா. ஊட்டி மலை, கொடைக்கானல் மலை, 45 46 டிகிரி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கடல் பகுதி எல்லாம் சுத்திட்டு வந்தாச்சுங்க ஐயா. ஆனால் உறுதியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், தமிழகம் மாறிவிட்டது. அரசியல் களம் முற்றிலும் மாறிவிட்டது. 2024 என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் வர இருக்கு. பழைய சரித்திரத்தை பார்த்து யாரும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. 2024 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பாருங்க, 40க்கு 40 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போகுதுங்க. இதை நம்பாதவர்கள் யாருன்னா ஏசி ரூம்ல உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய நாம், தெருவில் நடக்கக்கூடிய நாம், விவசாயம் செய்யக்கூடிய நாம் எல்லோரும் தீர்மானித்து விட்டோம், இந்த முறை என்னுடைய ஓட்டு மோடிக்கான ஓட்டு. கட்சியை பார்க்க போவது கிடையாது. நான் மாற்று கட்சியாக இருந்தாலும் மோடிக்காக ஓட்டு. 10 ஆண்டு காலம் இந்த செயலை செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு சரித்திர பிழை செய்கின்றேன், அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஒரு தமிழனும் கூட மோடியின் பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றான். சகோதர சகோதரிகள், அரவக்குறிச்சியிலும் அந்த மாற்றம் வரட்டும், கரூர் பாராளுமன்ற தொகுதியில நிச்சயமாக அந்த மாற்றம் வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. இது மிகப்பெரிய இந்த யாத்திரை ஒரு எழுச்சி யாத்திரையாக, ஒரு வெற்றிகரமான யாத்திரையாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான தலைவர்கள் மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் 2 முறை இந்த சட்டமன்றத்திலே வேட்பாளராக இருந்து, ஒரு முறை குறைந்தபட்ச வாக்குகளே மயிரிலை என்று சொல்வார். ஒரு மயிர் இறகு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சன்னமா இருக்குமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் மிக அற்புதமாக இந்த யாத்திரை வடிவமைத்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை போல துள்ளி குதித்து கட்சி வேலை செய்யக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற அமைப்பாளர் டாக்டர் ராவித் ரவிச்சந்திரன் அவர்களை வற்புறுத்தி இந்த பொறுப்புக்கு நான் கொண்டு வந்தேன். வற்புறுத்தி வந்தே ஆகணும். நீங்க உங்களை போன்ற மக்கள் சேவை செய்பவர்கள்லாம் வெறும் ஒரு டாக்டராக, மருத்துவராக நீங்கள் சேவை செய்தால் பத்தாது, அரசியல் கட்சிக்கு வரணும். அவர் சொன்னார், இல்ல நான் வரவே மாட்டேன், எனக்கு நேரம் கிடையாது, மக்களுக்கு பணி செய்வது மட்டுமே என்னுடைய நேரம். அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு, இல்லை இந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும், இதன் மூலமாக பெரிய மாற்றம், அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அண்ணன் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களை கட்சிக்கு அழைத்து வந்து சட்டமன்ற அமைப்பாளராக இன்று இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரபு அவர்கள் இதற்கு முன்பு இந்த சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர், மிக கடுமையாக மக்கள் பணி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய சட்டமன்ற இணை அமைப்பாளர் RVS செல்வராஜ் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. கடினமான உழைப்பு, இன்னைக்கு தந்தை எல்லாம் வந்திருக்கிறாங்க. மிக நேர்மையான ஒரு மனிதர், மிக கடுமையாக அடிப்படையிலிருந்து கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான பங்கு நம்முடைய RVS செல்வராஜ் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அது கந்தசாமி ஐயாவுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவுடைய துணைவியார் தவறிட்டாங்க. துணைவியார் தவறி 3 நாட்கள் கூட ஆகல. 3 நாட்கள் கூட ஆகல. இருவரும் 60 ஆண்டுகளுக்கு மேலே ஒன்றாக குடும்பம் நடத்தினவங்க. நான் ஐயாட்ட சொன்ன, ஐயா உங்களுக்காக கட்சி இணைப்பு நிகழ்வு நான் தள்ளி வைக்கிறேன், நீங்கள் இந்த நேரத்தில் வர வேண்டாம், கட்சி இணைப்பு நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டாம், பின்னாடி இணைஞ்சுக்குன்னு சொல்லும் பொழுது 3வது நாள் அவருடைய மனைவி அவர்கள் இறந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலே
தான் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கின்றேன். அந்த வார்த்தை எப்பொழுதும் கூட நாணயமாக இருக்க வேண்டும் என்று கட்சியில் இணைந்த ஒரு மிகப்பெரிய உத்தமர் ஐயா கந்தசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எப்பொழுதும் நான் பெரிதும் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இத்தனை வயதிற்கு பிறகு, இத்தனை அரசியல் அனுபவத்திற்கு பிறகு அண்ணாமலையினுடைய கரத்திற்கு வலு சேர்க்க வேண்டும், மோடி அவருடைய கரத்திற்கு வலு சேர்க்க வேண்டும், நம் கண் முன்னால் இந்த அரசியல் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நம்மோடு வந்திருக்கக்கூடிய கந்தசாமி ஐயாவை எப்பொழுதும் கூட என்னுடைய ஊனோடும் உணர்வோடும் உயிரோடும் அவர்கள் கலந்திருப்பார்கள் என்பதை அந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் வடிவேல் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியை சார்ந்தவங்க, மிக நேர்மையான ஒரு அணுகுமுறை இருக்கக்கூடிய தலைவர், புரட்சி தலைவர் ஐயா விட்டு அரசியல் பயின்றவர். வடிவேல் ஐயா அவர்கள் மிகப்பெரிய சொத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சி எப்படி அடிப்படையிலிருந்து வளர்ப்பது என்கின்ற ஒரு முழு திட்டத்தோடு இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவிக்கிறேன். கோயம்புத்தூரை சார்ந்தவர் சேலஞ்சர் துரையண்ணா, பெரிய தொழிலதிபர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரும் இந்த நேரத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர வேண்டும், இப்பொழுது நான் வரவில்லை என்றால் எப்பொழுது வருவேன் என்று வந்த முதல் நாளிலிருந்து காலிலே சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய காங்கேயத்திலிருந்து அன்பக்கா செல்வி முருகேசன் அவர்கள் நம்மோடு இந்த கட்சியில இணைந்து, காங்கேயத்தில் அவருக்கென்று தனி ஒரு நன்மதிப்பும் பெயரும் இருக்கிறது. ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி அக்கா செல்வி முருகேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய நீண்டகால மக்கள் பிரதிநிதி சகோதரர் பரணிதரன் அவர்கள் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு எளிமைக்கு சொந்தக்காரர், நேர்மையினுடைய சின்னம், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பரணிதரன் சகோதரருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஒன்றிய தலைவர் என்னுடைய வலதுகரம், சொந்த ஊருங்க. சொந்த ஊர்ல தான் அதிகமான கெட்ட பேர் வரும். கல்யாணத்துக்கு வரவில்லை, இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை, ஒரு பக்கம் மாநிலம் முழுவதும் சுத்தணுங்க ஐயா, 234 தொகுதிக்கு போகணும். இன்னொரு பக்கம் நம்முடைய அன்பு சொந்தங்களுடைய நிகழ்வுக்கு வரணும். ஒரு கடுமையான பணி இருக்கும் பொழுதெல்லாம் நான் முதல்ல அலைபேசியில் அழைப்பது தங்கவேல் அவர்களுக்கு. ஏதாவது நீங்க பண்ணி என் மரியாதையை காப்பாத்திருங்க, எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு என் சார்பா போயிருங்க என்று எனக்கு சார்பாக பல நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில தேர்தலின் பொழுது இணைந்த ஒரு தலைவர், ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அன்பு தலைவர் தங்கவேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை நான் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தங்கவேல் அவர்களுக்கும், யாத்திரை பொறுப்பாளராக இந்த மாவட்டம் முழுவதுமே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்கவேல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் மிகச் சிறப்பாக, இளைஞர், பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நல்லசிவம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, கோபிநாத் அவர்கள் மிக கடுமையாக பணி செய்யக்கூடியவர்கள், கரூர் மேற்கொன்றியம் நன்றியை தெரிவித்து, புகழூர் நகராட்சி செல்வி பழனிசாமி அவர்கள், பரமத்தி வடக்கொன்றியம் நம்முடைய அன்பு சகோதரர் தங்கவேல் அவர்கள், நான் கட்சி இணைந்த முதல் நாளிலிருந்து என்னோடு பயணம் செய்யக்கூடிய பரமத்தி தெற்கொன்றியத்தினுடைய தலைவர் தங்கவேல் அவர்கள், அரவக்குறிச்சி மேற்கொன்றியத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் ஜவஹர்லால் அவர்கள், அரவக்குறிச்சி கிழக்கொன்றியத்தினுடைய தலைவர் சங்கர் கணேஷ் அவர்கள், பழனிசாமி அவர்கள். ஐயா, அந்த பேரை படிக்கும் பொழுது உங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லைங்க, ஆனா நம்மளை போன்ற சாமானியவர்கள் வருகின்ற காலத்தில் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு வருவார்கள் என்பது எனக்கு நிச்சயமா தெரியுங்க ஐயா. இன்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று பெரிய முகவரி விரைவிலே தேடி வரும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். நம்முடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்கள் மத்திய அரசினுடைய அற்புதமான திட்டங்களை எல்லாம் மிக எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த அன்பு சகோதரர் மகுடுபதி அவர்கள் மாநிலம் முழுவதும் பயிற்சி முகாம்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக மேடையின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மிக மூத்த வழக்கறிஞர், எனக்கு எப்பொழுதும் கூட தொலைபேசியிலே தினமும் கூட ஒரு முக்கிய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஐயா கார்வேந்தன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய சிறுபான்மை அணியினுடைய தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இவர்தான் இருக்க வேண்டும். முன்னாள் ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவர், எப்பொழுதும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாதி நாள் சாப்பிடாம இருப்பாரு, செருப்பு போடாம இருப்பாரு, ஏதாவது ஒரு கோயில்ல இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்திற்கு பெயர் போன அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கரூர் நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர், ஈரோடு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர், நிறைய அரசியல் நுணுக்கம் தெரியக்கூடிய அண்ணன் அஜித் குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய தலைவர் தீனசேரன் அவர்கள், பெரிய ஒரு அரசியல் வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. அவருக்கும் நன்றியை தெரிவித்து, வழக்கறிஞர்
உமாதேவி அக்கா அவர்கள் தன்னுடைய குழந்தையோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்து, மருத்துவ பிரிவினுடைய மாநில செயலாளர், கடுமையாக உழைக்கக்கூடியவர் அரவிந்த் கார்த்தி அவர்கள், பாதி நேரம் மருத்துவமனை பாதி நேரம் அரசியல் என்று இருக்கக்கூடிய அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பிரியா ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியில சமீபத்தில் இணைந்து அரவக்குறிச்சியினுடைய முருங்கைக்காய் பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மத்திய அரசிலிருந்து தீர்வு கொண்டு வருவதற்கு என்னோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் KRK அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஏன்னா உள்ளூருங்கையா யாரு பேரா சொல்லாம இருந்தா பெரிய தவறாகிவிடும், மாபெரும் குற்றமாகிவிடும். ஆனால் யாரு பேராவது நான் விட்டு இருந்தால் அதற்காக மன்னிப்பையும் கூறி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நிச்சயமாக நான் எங்கே சென்றாலும் கூட எங்கே அமர்ந்திருந்தாலும் கூட ஐயா என்னுடைய முகவரி இந்த மண் தொட்டம்பட்டு. இந்த முகவரி எப்போ மாற்ற முடியாது. இந்த மண் என்னுடைய முகவரி, இது என்னுடைய அடையாளம். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை வணக்கங்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, காவல்துறை கடுமையாக பணி செய்திருக்கின்றார்கள், நன்றிகளை தெரிவித்து, ஊடக நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, மேடையில் விடுபட்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.